இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதே அந்த எனக்கு. ஏன்னா ஒரு லவ்வை வந்து அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவாகரத்து பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் வெறும் வதந்தியாக மட்டுமே இருந்த இந்த விஷயத்த ஆர்த்தி உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் இருந்த கணவர் ஜெயம் ரவி மற்றும் தன்னோட மகன்களோட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் தன்னோட அக்கௌண்ட் நேமையும் இன்னும் ஆர்த்தி ரவி அப்படின்னும் மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்னுன்றத அப்படியே தான் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் இவங்களோட விவகாரத்துக்கு பின்னாடி ஆர்த்தியோட அம்மாவும் ஜெயம் ரவியோட மாமியாருமான சுஜாதா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து தற்போது ஜெயம் ரவிக்கும் அவங்களோட மாமியாரான சுஜாதாவுக்கும் நடுவில் வந்த 25 கோடி ரூபாய் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆர்த்தியை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்த ஜெயம் ரவிக்கு ஒரு கட்டத்தில் மார்க்கெட் சரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவரை வச்சு மாமியார் சுஜாதா சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான சைரன் படமும் மாமியாரோட ப்ரொடக்ஷனில் உருவானது தான். அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு லாபகரமாகவே அமைஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு டாக்டர் பாண்டியராஜன் டைரக்ஷனில் ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு மாமியார் சுஜாதா முடிவு பண்ணியிருக்காங்க. மேலும் பாண்டியராஜுக்கு 1 கோடி ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நடிக்க ஜெயம் ரவி 25 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காரு. அதே நேரம் அதுக்கு முன்னாடி நடித்த சைரன் படத்துக்கு 15 கோடி ரூபாய் தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. இதனால உங்களுக்கு மார்க்கெட் அவ்வளோ இல்லையே மாப்பிள்ள அப்படின்னு மாமியார் கூற, அதுக்கு ஜெயம் ரவி 25 கோடி ரூபாய் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா டைரக்டர் பாண்டியராஜனை கூப்பிட்டு படத்தோட பட்ஜெட்டை கம்மி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் 53 கோடிக்கு கீழே கம்மியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாமியார் சுஜாதா இதே போல் 2 பக்கமும் டிஸ்கஷன்லேயே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதையும் பாண்டியராஜ் வாங்கி அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்டு அதே கதையை விஜய் சேதுபதி கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டாரு. தற்போது இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம் தயாரிக்க போகிறாங்க. இந்த மேட்டர் ஜெயம் ரவிக்கு தெரிய வர மனைவி ஆர்த்தி கிட்ட இது பற்றி பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் இவங்களோட டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. முன்னதாக ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.